நீங்கள் கால் பண்ணி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5% வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரொம்ப லேட்டு, எப்போவுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு முன்னாடி வந்து போர்டிங் பாயிண்ட் இருக்குன்னு நினைப்பேன். பட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் அது பாசிபிள். பட் மதுரையில் இருக்கிறதுனால என்னால் கரெக்ட் டைமுக்கு வர முடியலை. ஐ மீன் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன், பட் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அவசர அவசரமாக உள்ள ஏறி உட்காந்துருக்கேன். அண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெர்த்தோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப ஸ்பான்ச்சியஸாக இருந்துச்சு, தூங்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஏசி பார்த்திங்கன்னா வந்து 27 டிகிரியில் மெயின்டைன் பண்ணுறாங்க, நான் முன்னாடி பார்த்தேன். ஸோ அதனால் வந்து ஈவன் நீங்கள் பிளாங்க் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா கூட அது வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக தெரியாது. கீழே ஐ மீன் லெக் சைடு இருக்கிற ஏசி வந்து மட்டும் நான் அட்ஜஸ்டபிள். பட் இருந்தாலுமே வந்து எனக்கு ரொம்ப அந்தளவுக்கு கூடுதல் இந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ இங்கே வந்து ஒரு ரீடிங் லைட் அண்ட் ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக அங்கே வந்து ஒரு லக்கேஜ் கேரியர் அண்ட் ஆல்சோ டிவி கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து ஒன்றா டிவி கொடுப்பாங்க, அப்படின்னா லக்கேஜ் கேரியர் கொடுப்பாங்க. இதில் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கொரோனா ப்ரிகாஷன்ஸ்னால வந்து எந்த விதமான ஒரு பெட் ஸ்ப்ரெட் ஆர் பில்லோ அண்ட் பிளாங்கெட் எதுவுமே கிடையாது. நம்ம ஓனாக தான் கொண்டு வரணும். பட் நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம மீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபரை வந்திருந்தார். அவரோட ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு. பட் நான் அவர் கூட ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து பஸ்ஸு கிளம்புற நேரத்தில் வந்தனால என்னால் எதுவுமே எடுக்க முடியல. அவசர அவசரமாக கிளம்பிட்டேன். ஸோ சாரி ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மதுரை வரும்போது உங்களை வந்து மீட்டுக்கு வந்து மீட் பண்ணுறேன்.
ஸோ செகண்ட் பயோ பிரேக் வழக்கமாக நிப்பாட்டுவாங்கன்னா இந்த உளுந்தூர்பேட்டை பாலாஜி பவன் அங்கேயே தான் நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம ஒரு வாட்டி சிஜியில் வந்தோம்ல, ஸோ சேம் அதே ரெஸ்ட் ரூம் தான், நீட்டாக இருக்கும். அண்ட் அங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் செம்மையாக தூங்கிட்டேன் உள்ள. நான் கேபின் ரைட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு டிரைவர்னால் தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ கேபின் ரைட் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்துட்டு நான் அப்புறம் உள்ளே போய் தூங்கிட்டேன், டயர்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து செகண்ட் டிரைவர் நான் ஓட்ட போகிறாங்க. இப்போ கொஞ்சம் கேபின் ரைட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டயர்டாக இருக்கனால என்னால் ஃபுல்லாக வந்து கேபின் ரைட் பண்ண முடியலை, உள்ளே போய் தூங்கிடுறேன். பிகாஸ் நாளைக்கு வந்து இன்னொரு ட்ராவலும் இருக்குது. அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள இருந்தது. சீக்கிரமா நீ பிளேட் எப்படி பண்ணுறாங்க? பிளேட் எப்படி கேட்கமா? புரியல. பிளேட் எப்படி கேட்கமா? பிளேட் எப்படிமா? ஓகே சார், அப்போ ரொம்ப நன்றி சார். திரும்ப நீங்கள் பார்த்துட்டேன் வண்டி கிளம்புறியா? அப்படிதான் ஒரு டீச்சர் பார்த்துட்டேன்.
ஆமாண்ணா. குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4:50 ஆகுது. இந்த பெருநத்தூர் கிராஸ் பண்ணிட்டாங்க. சிட்டி வெளியே போய் தான் கோயம்பேடு போகுது. நான் கோயம்பேட்டில் போய் இறங்க போகிறேன். ஸோ இயர்லி மார்னிங் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டிங் பண்ணலாம் அப்படின்னு. அண்டு நல்லா இருந்துச்சு, ஒரு ஜாலியான ஒரு ரைடு. கூட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன், அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டேன். ஃபுல்லாக தூங்கிட்டே தான் வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்ன எப்போவுமே வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ட்ராவல் பண்ணுறத விட மதுரையிலேருந்து சென்னை ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்த மாதிரி எனக்கு தோணுது. அது ஏன்னு சொல்லி எனக்கு தெரியலை. அண்ட் இப்போது வாங்க கோயம்பேட்டில் இறங்கிட்டு வேறு எதாவது டீட்டெயில் மிஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரியலை. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 36 berth ஏசி ஸ்லீப்பர் அசோக் லேலேண்ட். இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், மறந்துட்டேன். எம்டினா கணேசன் ஓகே. யாரும் செய்யிருக்கா? ஒருத்தால் தூக்கலை. யாரும் தூக்கலையா? யாரும் தூக்கலை. சரி சரி. நீ இப்போ தண்ணி அடிச்சு எழுப்பி விடல டீ அந்த கடைக்கு நம்ம அதை வேறு பார்த்து வந்து தண்ணி அடிச்சு வர எழுப்பி போடுறோம். ஸோ ஹேகேஸ் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:44 ஆகுது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டேன் நான். அண்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னி. ஸோ இப்போ தான் வந்து இறங்கியிருக்கேன் நான். அண்டு இங்கே வர்றதுக்கே வந்து 5:44 தான் ஆயிருக்கு. அப்படின்னா வந்து பெருங்கூட்டுலாம் பார்த்தீங்கன்னா 4:30 அண்ட் 4:50க்குலாம் வந்துட்டாங்க. அண்ட் ஒரு சூப்பர் அண்ட் கம்ஃபர்டபுள் ஜேர்னி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேறு வந்து ஒரு 5% டிஸ்கவுண்ட் வேறு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக மதுரை சென்னை ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் கிளம்பிக்கிறேன். பாய்.